மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் காட்டை தீயிட்டு கொளுத்தி நிலத்தை சீர் செய்து வேளாண்மை செய்ததால் கா குட்டல் உண்டர், அதாவது காட்டை உண்டவர்கள் என்ற பொருளில் கவுண்டர் எனப்பட்டனர். அப்பகுதிகளில் மலைக்காடுகள் அடர்ந்துள்ளதால் அவற்றை தமிழர்கள் கொல்லும் கானகம் என்றழைத்து அது கொங்கானம் என்றாகியது. அந்த பகுதியில் காட்டை அழித்து விவசாயம் செய்த வேளாளர்கள் கொங்கான வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்டு இப்போது கொங்கு வேளாளர் எனப்படுகின்றனர். ஆரம்ப காலத்தில் வேட்டையாடி பிறகு வேளாண்மையில் ஈடுபட்டவர்கள் வேட்டுவ கவுண்டர் என்றும், வேளாண் பகுதிகளில் ஊராட்சி பணியாளர்களாக இருந்து ஊரை ஆட்சி செய்தவர்கள் ஊராளி கவுண்டர் என்றும், செம்மறியாடுகளை மேய்த்து வேளாண் தொழிலில் ஈடுபட்டவர்கள் குறும்ப கவுண்டர் என்றும் அழைக்கப்பட்டனர். வன்னிக்காட்டில் வாழ்ந்த வன்னியர்களில் காட்டை கொளுத்தியவர்கள், அதாவது காடுகளை உண்டவர்கள் வன்னி கவுண்டர் என்றும், விவசாயம் செய்தவர்கள் வள்ளி என்னும் விவசாய தெய்வத்தையும் விவசாய நிலத்தையும் குறித்த பள்ளி என்றும், விவசாய விளைபொருட்களை பாதுகாத்த போர் பிரிவினர் படையாட்சி என்றும், வன்னியர்களின் தலைமை கொடிகள் நாயகர் என்றும் அழைக்கப்பட்டனர். தற்பொழுது அனைத்து பிரிவினரும் விவசாயத்தை மேற்கொண்டு வந்தாலும் இவர்களின் கடந்த கால வரலாறு இவர்களின் குடிப்பிரிவுகளில் எப்படி தக்க வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீர்களா?